Welcome back to our show Box Office 123 for 2016. நிதர்சனமான விமர்சனம், நியாயமான தரவரிசை, நேர்மையான பார்வை என்ற தாரக மந்திரத்தோடு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பாக்ஸ் ஆபீஸ் 123. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல ஹாலிவுட் புதுவரவாக வந்திருக்கக்கூடிய பாயிண்ட் பிரேக் 3 டைமென்ஷன் படம் நேரடியாகவே டாப் 5 ரேங்க்ல வர காத்திருப்பதனால அதை தவிர்த்து நேரடியாக கோலிவுட் போனோம்னா கோலிவுட்ல இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் தற்காப்பு. இந்த படத்தினுடைய இயக்குனர் ரவி ஏற்கனவே ஜில்லுன்னு ஒரு சந்திப்பு அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. இது அவருக்கு இரண்டாவது படம். இந்த படத்தினுடைய மெயின் கதாநாயகனா பிரபல இயக்குனர் பி வாசு அவர்களுடைய மகனான சக்தி வாசுதேவ் அப்படிங்கிற பேர்ல பண்ணியிருக்கிறாரு. படத்தினுடைய கதாநாயகியா அமிதா பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான லீட் ரோல்ல சமுத்திரகனி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒரு மெயின் கரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தினுடைய நாயகனான சக்தி ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டீம்ல இருக்கிறாரு. நிறைய பேர் என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறாரு. ஒரு காலகட்டத்தில் அவர் ரியாஸ்டான போட்டு தள்ளுறாரு. இதுக்காக மனித உரிமை அமைப்புகள் அதுல இருந்து ஒரு எதிர்ப்பு வர்றதுனால இவர் விசாரிக்கிறதுக்கான ஸ்பெஷல் ஆபீசரா சமுத்திரகனி வராரு. சமுத்திரகனி விசாரிக்கிறப்ப அவருக்கான அலிபிஸ் தான் இருக்கு, பெரிய சாட்சிகள் எதுவும் கிடைக்காம இருக்கு. அதன் பிறகுதான் அவர் ஃபைண்ட் அவுட் பண்றாரு, இதுல சக்தி அப்படிங்கிறவரை நேரில் பார்த்து நீங்க உண்மையான ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டே கிடையாது, பணபலம் வாய்ந்த சமூக விரோதிகள் உங்களை அப்படி தப்பா ஒரு பேர் சொல்லி ஒரு டீம் வச்சிருக்கிறதா சொல்லி தப்பா அவங்களை மிஸ்யூஸ் பண்றாங்கன்ற உண்மையை சொல்றாரு. தன்னுடைய தவற சக்தி அப்பதான் உணர்றாரு. இதை தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் எப்படி சால்வ் ஆகுது அப்படிங்கறத சொல்லி இருக்கிற ஒரு படம் தான் தற்காப்பு. இந்த படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் கதாநாயகனா சக்தி நடிச்சிருக்கிறாரு. அப்கோர்ஸ் அவருக்கு ஆரம்ப கட்ட காட்சிகள்ல ஒரு ஃபிட்னஸோட நம்மள அசத்தி இருக்கிறாரு. சமுத்திரகனி வழக்கம் போலயே அவருடைய ஜாம்ப ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அவருடைய டயலாக்கு ஆங்காங்கே கைத்தட்டல்கள் திரையரங்களை கடக்கத்தான் செய்து. ஆனால் இதையெல்லாம் மீறி இந்த படத்துல இந்த கதையில அவங்க ஒரு வரியில என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு உயிரை எளிதில் எடுக்கக்கூடாது, அது காவல்துறையாக இருந்தாலும் சரி, அதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னும் அழுத்தமா சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாததுனால இந்த படம் ஒரு மேம்போக்கான படமாக தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல இந்த வார கோலிவுட் புதுவரவுல அடுத்ததா நம்ம பார்க்க போறது அழகு குட்டி செல்லம். இந்த படத்தினுடைய இயக்குனர் சார்லஸ். ஓவரால் இந்த படத்துல நமக்கு ரொம்ப பரிச்சயமான முகங்களா 2 பேர் இருக்காங்க. ஒன்னு நடிகர் சுரேஷ், இன்னொருத்தர் கருணாஸ். இந்த படத்தினுடைய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு லைன் என்னன்னா, கருணாஸுக்கு ஏற்கனவே 3 பெண் குழந்தைகள் இருக்கு. அவருக்கு ஒரு ஆண் குழந்தை வேணுங்கிறதுக்காக 4வது முறையா அவருடைய மனைவி கர்ப்பம் தரித்து அதுவும் பெண் குழந்தையாக பிறக்க கணவனுக்கு பயந்து அதை கொண்ட கூவம் நதிக்கரையில விட்டுறாங்க. ஆனால் தன்னுடைய குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு சொல்லி மனைவியோட சண்டை போட்டுட்டு அந்த குழந்தையை தேடி கருணாஸ் கிளம்புறாரு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சுரேஷ் ஒரு ஃபாதரா இருக்காரு, பாதிரியாரா இருக்கு. அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவருடைய ட்ரஸ்டிக்கு வர்ற ஃபண்ட், அந்த ஃபண்ட் இப்ப நிறுத்த போறதா ஒரு செய்தி அறிந்து அந்த இன்ஸ்பெக்ஷனுக்காக வர்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு டிராமா டீம் ஒன்னு ரெடி பண்றாரு. அதன்படி கிறிஸ்துமஸ் அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுல ஒரு பொம்மையை வைக்கிறதுக்கு பதிலா உண்மையான குழந்தையை வச்சா எப்படி இருக்குன்றப்ப அவர் கையில அந்த கூவம் நதிக்கரையில ஒதுங்கிய அந்த குழந்தை அவர் கைக்கு கிடைக்குது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு கதையா சொல்லியிருக்கிறது என்னன்னா, செஸ் விளையாட்டுல வீராங்கனையாக இருக்கிற ஒரு வீரரும் வீராங்கனையும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறார்கள். அந்த பெண்ணு கர்ப்பமாகிறா. நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிற அந்த பொண்ணு அவர் ஏத்துக்க மறுக்கிறாரு. அந்த பெண் ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கிறாங்க. அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் ஹாஸ்பிட்டல்ல கருணா சேர்க்கிறாரு. அந்த ஆண் குழந்தையை அவங்க ஈண்டெடுத்ததுக்கு அப்புறம் ஒரு போட்டியில, செஸ் போட்டியில அவனை ஜெயிக்கணும்னு ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கிறாங்க. இது எல்லாம் சால்வ் ஆச்சா? அதாவது இந்த பெண் அந்த வெஞ்சன்ஸை தீர்த்தாங்களா? சுரேஷ்க்கு அந்த ட்ரஸ்டிக்கு பணம் கிடைச்சதா? கருணாஸுக்கு அவருடைய குழந்தை கிடைச்சதா? அப்படிங்கறத ரொம்ப சுத்தி அரித பழதான ஒரு ஃபார்மட்ல அந்த படத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கதைக்குள்ள இன்னொரு கதை, அந்த கதைக்குள்ள இன்னொரு கிளை கதை நிறைய சொருவப்பட்டதுனால இந்த கதை பார்க்கிறப்ப எந்த ஒரு காட்சிகளிலுமே பெரிதா நமக்குள்ள ஈர்ப்பு வரல. ஒரு வரியில அந்த கதையினுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கண்டென்ட் என்ன அப்படின்னு சொன்னா, தயவு செய்து குழந்தை இல்லாதவங்க கோயில் குளத்தை சுத்தாதீங்க, ஒரு அநாத ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிற ஒரு வரி கதையை குழந்தைகளுக்கு பிடித்த ஜானர்லையும் அல்லது பெரியவர்களுக்கு பிடித்த ஜானர்லையும் சொல்லாததுனால இது பெயரில் மட்டும்தான் அழகு குட்டி செல்லங்கிற ஒரு கியூட்ட தாங்கி நிக்குது. ஓவரால் ஸ்கிரிப்ட் கண்டென்ட்ல அவ்வளவு பெரிய ஒரு இம்ப்ரெசிவ் இல்ல அப்படிங்கறதா நம்மளுடைய நிதர்சனமான கருத்தாகவே இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 5வது இடத்துல இருக்கிற படம் ஈட்டி. இந்த படத்தை பத்தி நம்ம பாக்ஸ் ஆபீஸ் நிறைய ரிவ்யூ ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இந்த படத்தினுடைய இயக்குனர், அறிமுக இயக்குனர் ரவி அரசு, படத்தினுடைய கதாநாயகனா அதர்வா பண்ணிருக்காரு, கதாநாயகியா ஸ்ரீதிவ்யா பண்ணிருக்காங்க, மைக்கேல் ராயப்பன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. 5வது இடத்துல இருக்கிறதுனால இந்த படத்தை பத்திய ஒரு சின்ன ரீகலெக்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி காதலியையும் கைப்பிடிக்கிறாரு, தன்னுடைய மைத்துனனை காப்பாத்துறாரு, ஸ்போர்ட்ஸ்ல தான் லெவலை அச்சீவ் பண்ணாரா, கடைசியா எதிரி மூலமா பிளேடால அறுக்கப்பட்ட ரத்த ஓட்டத்தோட அவர் எப்படி அந்த தடுப்பாட்டத்தை தாண்டி ஜெயிக்கிறாரு அப்படிங்கறத ஒரு நல்ல பரபரப்போட பார்க்க ரொம்ப அருமையா
கொடுத்திருக்காங்க. இந்த படம் அதாவது ஈட்டி நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல இந்த வாரம் பிடித்திருக்கிற இடம் 5. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 4வது இடத்துல இருக்கிற படம் பாஜிராவ் மஸ்தானி. இந்த படம் இந்த சென்ற வருடம் 2015 இறுதியில வெளிவந்த ஒரு சரித்திர பின்னணி உள்ள ஒரு படம் அப்படின்னா கூட ஏறக்குறைய பாகுபலி அளவிற்கு இந்த படம் நார்த்ல மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கு. சவுத்தை பொறுத்தவரையில இந்த படம் மல்டிபிளெக்ஸ், அதுல முக்கியமா டால்பின் டிஜிட்டல் சரௌண்டிங்ஸ் உள்ள ஐமேக்ஸ் சிஸ்டத்துல அந்த படத்தை பார்க்கறப்ப இதனுடைய இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்தினுடைய ஒரு வரி கதை என்னன்னா, கதாநாயகனான ரன்பீர் சிங் கதாநாயகியான அதாவது ஒரு கதாநாயகியான பிரியங்கா சோப்ராவுக்கும் திருமணம் நடந்திருக்கு. அவர் ஒரு சிறு பேரரசனுடைய ஒரு தளபதியாக இருக்கிறாரு. அவருடைய வீரத்திற்காக அவர் மேல காதல் வயப்படுறாங்க தீபிகா பட்டோனா. அதை மீறி அவங்களை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள கொண்டு போனோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார் அப்படிங்கறத ஒரு குடும்ப பாங்கான கதையோட சரித்திர பின்னணியோட சற்று வீரம் பொங்க இந்த படத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது நமக்கு மறுபடியும் ஒரு சரித்திர பின்னணியில் எடுக்கப்பட்டதனால ஒரு பிரமிப்பு இருக்கு. ஏறக்குறைய ஒரு கிளாடியேட்டர் போன்ற படங்களை பார்த்த ஒரு உணர்வுகளை இந்த படத்தினுடைய போர்க்காட்சிகள் கொடுத்திருக்கு. அப்கோர்ஸ் இந்த படம் சவுத்துல கூட ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று சென்ற வருட இறுதியில் இன்னை வரைக்கும் ஒரு பேக்கெட் ஷோவா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. இந்த படத்தினுடைய இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலி, இவரே இந்த படத்துக்கு மியூசிக்கும் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் வட இந்தியாவில் பாடல்கள் ரீதியாகவும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அம்சமாக இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 4வது இடத்துல இருக்கிற இன்னொரு படம் தங்கமகன். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ், படத்தினுடைய கதாநாயகன் தனுஷ். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அன்பு சிறீன். இந்த படத்தை பத்தி ஒரு டீடைல் ரிவ்யூ பார்த்தாச்சு. இது வேலையில்லா பட்டதாரி படத்தினுடைய ஒரு 2ஆம் பாகமாகவே நம்மளால பார்க்க முடியுது. அதன்படி இந்த படத்தினுடைய மெயின் காஸ்டிங்ல இருக்கிற அப்பாவான ரவிக்குமாரோடைய நடிப்பு நமக்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்திருக்கு. படம் பார்க்கிற நிறைய அப்பாக்களை நமக்கு ஞாபகப்படுத்துது. படம் பார்க்கிறப்போ கொஞ்சம் கமர்ஷியல் ஜானர்னா கூட அப்பா பையன் சென்டிமெண்ட்ல வந்திருக்க ஒரு படம் தான் தங்கமகன். நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல 3வது இடத்துல இருக்கிற படம் பூலோகம். படத்தினுடைய கதாநாயகன் ஜெயம் ரவி, கதாநாயகி த்ரிஷா, படத்தினுடைய இயக்குனர் கல்யாண் கிருஷ்ணன். வட சென்னையில பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறமும் அவர்கள் விட்டு சென்ற கலாச்சாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு குத்துச்சண்டை போட்டி நடந்துட்டு இருக்கு. அதுல ஹீரோ ரவியினுடைய அப்பா எதிர்பாராம ஒரு துர்மரணத்தை மேற்கொள்றாரு. வெக்கம் தாங்காம, அதாவது தோத்து போன தோல்வியினால அவர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. இதற்கு பழிவாங்கும் விதமாக வளர்ற அவருடைய மகனான ரவி அந்த அவருடைய அப்பா சாவுக்கு காரணமான எதிரியோட குடும்பத்தோட மோதி அவனை துவம்சமாக்கி வெற்றி பெறாரு குத்துச்சண்டையில. இதை தனியார் தொலைக்காட்சியை சேர்ந்த பிரகாஷ்ராஜ் மார்க்கெட்டிங் பண்றாரு. இதுக்கப்புறம் அவன் அடிப்பட்டதை பார்த்து தன்னுடைய குத்துச்சண்டையை விட்டு ஒதுங்கி இருக்கிற ரவியை அவர் பலவிதமான சதிகள் மூலமா மறுபடியும் அந்த இன்டென்ஷன் கொடுத்து மறுபடியும் அவரை ஃப்ரேமுக்கு கொண்டு வராரு. இதுக்காக ஹாலிவுட்ல பிரபல ரெஸ்லிங் ஹீரோவா இருக்கிற ஒரு குத்துச்சண்டை வீரனையே கொண்டு இறக்குறாரு. அப்படிப்பட்ட இறக்கப்பட்ட அந்த வீரனால அவனை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ரவிக்கு ஏற்பட்டு அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாரு, அந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வெளில வராரு, ஜெயிக்கிறார் அப்படிங்கறத மயிர்கூச்செறியும் காட்சிகளால அசத்தி இருக்கிறாங்க. த்ரிஷாவுடைய போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. முக்கியமா அவங்க இவர மாதிரியே பச்சை குத்திட்டு பண்ற லவ் எபிசோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரொமான்டிக்கோட இருக்கு. இதையெல்லாம் மீறி படத்துல காதலை விட இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸையும் ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கதாநாயகனுடைய பாடி லாங்குவேஜும் நம்மள பிரமிக்க வச்சிருக்கு அப்படிங்கறதுல மாற்று சிந்தனை இல்லை. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 123ல நம்பர் 2 அப்படிங்கிற இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் தி பாயிண்ட் பிரேக். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஹாரிசன் கோர், படத்தினுடைய கதாநாயகன் லிவ் பிரேசி. அதாவது ஹீரோ ஒரு மிகப்பெரிய மோட்டார் சைக்கிள் ரேசிங்ல ஒரு பெரிய ஆளாக இருக்கிறாரு. அப்படி ஒரு ரேசிங் பண்றாரு அவரும் ஒரு ஃப்ரெண்டும். அப்படி இருக்கிறப்ப ஒரு ஃப்ரெண்டு ஒரு மலை உச்சியிலிருந்து இன்னொரு மலையை தாண்டறப்போ இவர் தப்பிச்சிடறாரு. அவருடைய ஃப்ரெண்டு ஸ்லிப் ஆகி இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் 7 மாத காலம் அவர் மன உளைச்சலுக்கு ஆளாகி அதுக்கப்புறம் எஃபிஐக்கு விண்ணப்பிக்கிறாரு. எஃபிஐக்கு விண்ணப்பிக்கிறப்போ அவர்கிட்ட ஒரு வித வீடியோ காட்டுறாங்க. அந்த வீடியோல ஒரு நுணுக்கமான 3 விதமான திருட்டுக்கள் ஷோ பண்ணப்படுது. இதை பார்த்த உடனே ஹீரோ சொல்றாரு, இது 3த்தையும் இந்த 3 திருட்டையும் ஒரு டீம் தான் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு பேர் ஒசாக்கி அப்படிங்கிற கான்செப்ட்ல செயல்படக்கூடிய பாலி அத்லெட்டிக்ஸ் ட்ரை பண்றவங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு. சோ இதனால ஹீரோவை செலக்ட் பண்றாங்க. அவங்கள அந்த டீம்ல போய் சேர சொல்றாங்க. அவர்கள் ஒரு 8 விதமான கான்செப்டை வச்சு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிருக்காங்க. அந்த கான்செப்டுக்குள்ள எல்லாருமே போக முடியாது. அந்த 8 கான்செப்ட் என்னன்னா, அதிக ரிஸ்க் எடுத்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்யணும். அதாவது ஒரு மலை உச்சியிலிருந்து கீழே எண்டு வரைக்கும் கீழே போய் விழுந்து தப்பிக்கணும், அல்லது கீழே இருந்து மலை மேல போய் ஏறணும், கடலுக்குள்ள இறங்கி அதனுடைய ஆழத்தை அடிமட்டம் வரைக்கும்
வாட்டி போய் தொட்டுட்டு வரணும். இப்படி ரிஸ்கான விஷயங்கள் எல்லாம் இந்த எர்த்துக்கு பண்ண வேண்டியிருக்கு. இந்த எர்த் நமக்கு நிறைய கொடுத்திருக்கு. அதுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோங்கிற ஒரு கேள்வி அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டதுதான் ஒசாகி எய்ச் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டுக்குள்ள இருக்கிறவங்க தான் இந்த திருட்ட பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த திருட்ட பண்ணிட்டு தப்பிக்கிறப்ப அவங்க சாகுறாங்களா இல்லையாங்கிற ரிஸ்க் எடுத்து பார்த்திருக்காங்க. இதுல எப்படி பார்த்தாலும் ஒருத்தரா இறந்துகிட்டே வருவாங்க. மிஞ்சி இருக்கிறவரு கடவுளுடைய பிள்ளையாக அங்கீகரிக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனமான கான்செப்ட் அவங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த போட்டியில இவரு இறங்குறாரு FBI சேர்றதுக்காக. சோ கதாநாயகன் கண் முன்னாடியே ஒருத்தவங்களா தங்களுடைய உயிரை விலைமதிக்க முடியாத அந்த உயிரை இந்த கான்செப்டுக்காக கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. கடைசியா கதாநாயகன் மட்டும் மிச்சம் இருக்காரு. ஆனா அவளுக்குள்ளயும் எப்படியாவது சாகணுங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் இருக்கு. படம் ஏறக்குறைய குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படமாகவே வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஹாலிவுட்ல ஏற்படுத்தின ஒரு படம். நம்மளுடைய நாட்டிலையும் இந்த படம் ஒரு நல்ல தாக்கத்தை கொடுக்கும்னு நம்பலாம். ஏன்னா அந்த படத்தினுடைய 3 டைமென்ஷன் சவுண்ட் ட்ராக், டிஜிட்டல் ட்ராக், ஐமேக்ஸ் சிஸ்டம் இது எல்லாமே இதுக்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல நம்பர் 2 அப்படிங்கிற இடத்துல இருக்கிற இன்னொரு படம் மாலை நேரத்து மயக்கம். இந்த படத்தினுடைய இயக்குனர் கீதாஞ்சலி செல்வராகவன், கதை செல்வராகவன் பண்ணியிருக்காரு. படத்தினுடைய ஒரு வரி கதை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கணவன் மனைவியாகப்பட்ட இருவர், அந்த மனைவியினுடைய விருப்பம் இல்லாமல் கணவன் அவன் மீது உறவு வைத்துக் கொண்டா கூட அதை இந்திய தண்டனை சட்டம் குற்றம் தான் சொல்லுது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மையமாக வைத்து வந்திருக்கக்கூடிய ஒரு படமாக இதை எடுத்துக்கலாம். இந்த படத்தினுடைய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான லைன் என்னன்னு சொன்னா, திருமணமாகி கணவனை விட்டு விவாகரத்து வாங்கி தனியாக இருக்கிற பெண்ணை ஒருத்தர் காதலிக்கிறாரு. அவருடைய பிறந்த நாளுக்காக அவர் அந்த பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் எல்லாம் ஈடுபடுறாரு. அப்படி இருக்கிறப்போ அவங்களுடைய நினைவுகள் பின்னோக்கி செல்லுது. அதன்படி இப்ப ப்ரப்போஸ் பண்றவரை ஏற்கனவே கதாநாயகி லவ் பண்ணிருக்காங்க. ஆனா அவர் திருமணத்திற்கு முன்பே அஃபேர் வச்சுக்கணும்னு கூப்பிடுறப்போ அதுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுக்காததுனால அவர் வேற பெண்ணோட போயிடுறாரு. மனம் உடைந்து ஒரு விதமான சோகத்தில் இருக்கிறவருக்கு அம்மாவுடைய கம்பல்ஷனால ஒரு திருமணம் நடக்குது. சோ கண்ணாடி போட்டு கருப்பா ஒரு சாதாரண பையனா இருக்கிற ஒருத்தர் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. தன்னுடைய எந்த எதிர்பார்ப்புமே ஃபுல்ஃபில் இல்லாம அந்த கல்யாணம் நடக்கிறதுனால அவங்களால சந்தோஷமான ஒரு முதல் இரவை எடுத்துக்கொள்ள முடியல. அதை தொடர்ந்து அவங்க அவனை அவாய்ட் பண்ணிட்டே வராங்க. ஒரு காலகட்டத்தில் அவனை புரிந்து கொண்ட கணவன் அவளுக்காக தன்னை மாத்திக்கிறான். அப்படி மாத்தி மாத்தி 2 வருடம் ஏறக்குறைய ஓடிடுது. 2 வருடத்தின் முடிவுல அந்த 2வது அனிவர்சரியை கொண்டாடுற அன்னைக்கு ஒரு மது விருந்துல தன்னுடைய மனைவி கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறான். இப்படி நடந்து கொண்டதற்காக அவள் அவனிடமிருந்து விவாகரத்து பெற்று விடுகிறார். சோ இவன் தனியா அவர் தனியானதுக்கு அப்புறம் இருவரும் வெவ்வேறு கோணங்கள்ல சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, இவரால் ஏற்கனவே காதலிக்கப்பட்ட பையன் தற்போது இவளை காதலிக்கிறதுக்காக வந்திருக்கான். மறுபடியும் டேட்டிங்ஸ்க்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரான். அதே இடத்துக்கு எக்ஸ் ஹஸ்பண்டும் வராங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான உணர்ச்சி பிழம்புகள் நடக்குது. கடைசியா கதாநாயகி சொல்றா, நான் என்னையே உனக்கு அர்ப்பணிப்பதற்காக மெல்லிய ஒரு கீதமாக உன்னோட இணைய தயாரா இருக்கும் பொழுது நீ ஏன் வன்முறையை செய்தாய்? அதனால் உன்னோட என்னால இணக்கமான ஒரு சூழ்நிலை எடுத்துக்கொள்ள முடியாம போயிடுச்சுன்னு சொல்ல, அதை தொடர்ந்து அந்த கணவன் தன்னை தற்கொலை செய்து கொள்கிறான். அவர் கையில இருக்க கத்தி எடுத்து குத்தி. இதை மீறி இவங்களுடைய உறவுகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ரிவ்யூ பொறுத்தவரையில நம்ம ஜட்ஜஸ் சொல்ற மிக முக்கியமான ஒரு படம் இது. மௌனராகமோ ராஜா ராணியோ நெஞ்சத்தை கில்லாதவோ நம்மள பிரதிபலிக்கல. அதை மீறி பிரபல ஹாலிவுட் படமான நைட் கேம்ஸ், கணவனுக்கு பிடிக்காத, அதாவது மனைவிக்கு பிடிக்காத ஒரு கணவன், அதாவது அவளுக்கு அஃபேர் அப்படின்னாவே வேற ஏதோ நினைவுகள் அந்த நினைவுகளால அவனோட சரியான உறவு வைத்துக் கொள்ள முடியாதவ ஒரு டாக்டரை பார்த்து தனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத தெரிய வருது. அதன்படி சிறு வயதில் அவள் ஒரு பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டதால் அவளுக்கு ஆண்கள்னாவே வெறுப்பு இருக்குங்கிறது தெரிந்து ஒரு டெவில் ரூபத்தில் வந்த கணவன் அவளை கொஞ்சம் கொஞ்சமா அடையறான்னு சொல்லப்பட்ட அந்த கான்செப்டும் இந்த கான்செப்டும் ஒண்ணுதான். ஆனால் ஓவரால் இது ஒரு நல்ல அட்டெம்ப்ட். இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் மனநிலையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்னா கூட ஒரு இட்டாலியன் பிலிம் பார்க்கிற மாதிரி கலாச்சார மாறுபாடுகள் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு அப்டேட்ல இருக்க யங்ஸ்டர்ஸ் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்துல தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஐயத்தை நமக்கு கொடுத்திருக்கு. இதையெல்லாம் மீறி இந்த படத்தினுடைய ஃபர்தர் கமெண்ட்ஸ் என்ன, ரேட்டிங் என்ன அப்படிங்கறத பொறுத்திருந்து அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த வார கோலிவுட் புதுவரவாக நேரடியாகவே 2வது இடத்தை பிடிச்சிருக்கும் படம் மாலை நேரத்து மயக்கம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே இந்த வாரத்தினுடைய ஒரு ஆர்டர் செக்மெண்ட் தான். இந்த படங்கள் ஃபர்தரா நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் ரேட்டிங்ல என்ன மாதிரி இருக்குங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் சுப்பையா. நன்றி, வணக்கம்.